படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. எந்த ஒரு விஷயமே வந்து சாவுக்காக போராடுற ஒரு விஷயம்தான். அதாவது போராடினா மட்டும்தான் இங்கே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கிடைக்கின்றது தான் அந்த படத்தில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம விக்ரம் சார் வந்து நடிப்பில் சொல்லவே தேவையில்ல. இதில் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காருங்க. அவரோட நடிப்பு பார்த்து நான் நிறைய விஷயத்த இந்த படத்தில் வந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையுமே லைவாக பண்ணியிருக்காங்க. லைவாக தான் இதில் வந்து டப்பிங் எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. தலைவர் வந்து பேசுறதுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த ஸ்லாங் வரதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம். அது அவ்வளோ தெளிவாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பாடி லாங்குவேஜோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நிறைய விஷயத்தை இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். ஆமா, சட்டை போடாம போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபீல்ட்ல போய் படம் பார்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையே. அதனால தான் நாங்கள் வந்து 6 மாசமா முடி வளர்த்துக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இருந்தாலும் விடாத பட்சத்தில் நாங்கள் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கிருந்து ரூமுக்கு போயிட்டு திரும்ப சட்டை எடுத்துன்னு வர சொல்லி போயிட்டு ரிட்டர்னு வெளியில வந்தா நீங்க வரும்போது சட்டை போடாம வரணும், இல்லைன்னா உங்க மேல கேஸ் போடணும்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டு நாங்க படம் பார்த்துட்டு இருக்கும் போதே ரிட்டர்னு பேசினாங்க. இருந்தாலும் கேஸே ஆனாலும் பிரச்சனை இல்லை. நாங்க இதுல தெரியணுன்றதுக்காக தான் முழுக்க நாங்க இந்த கெட்டப்பில் வந்தோம். மறுபடியும் அதுலயே வெளில வந்துட்டோம். நான் உள்ள படம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களே போலீஸ் கூப்பிட்டு வெளியே பேசினாங்க. ஏன்னா நான் அவங்களுக்கே யமதர்ம வேஷம் போட்டு சேலத்தில் பண்ணேன். அப்போ அந்த கெட்டப்பை ஒத்துக்கிட்டாங்க. இந்த கெட்டப்பு ஏன் நான் பண்ணக்கூடாது, நம்ம படத்துக்காக தானே, நாங்கள் வந்து கலைஞர்கள் தானே, நாங்கள் பண்ண என்ன தப்புன்னு தெரியல. இது வந்து ஒவ்வொரு படத்துக்கும் சென்னையில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் இது புதுசு. இருந்தாலும் திரும்பி பர்மிஷனோட அடுத்தடுத்த படத்துக்கு நாங்கள் பண்ணுவோம். நிறைய படத்துலையும் நடிப்போம். எங்கள் பசங்க நிறைய பேர் நடிக்கணும்னு வாய்ப்பு. எங்க கார்த்தி வாப்பா தம்பிலாம். படம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அதுல ஒரு ஷாட் வந்து விக்ரம் சார் வந்து அந்த குளிக்கல உழுவுற ஷாட் பயங்கரமா, ஏற்கனவே அவருக்கு காலில் வந்து அடிபட்டு இருக்கு. இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்காங்க. அந்த வில்லி கேரக்டர், மாயக்காரி கேரக்டர் பயங்கரமா பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, வந்து பாருங்க. நன்றி. படம் வந்து நல்லா தரமா இருக்கு ப்ரோ. ஆனா ஜிவியோட மியூசிக் கூஸ் வந்து செம்ம தரமா பண்ணிருக்காரு. படம் நல்லா இருக்கு. லாஜிக் பார்க்க கூடாது, பட் ஆனா ஹிஸ்டரி வைஸ் பக்காவா எடுத்திருக்காங்க. செம்மையா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, லைவா இருந்துச்சு. ரொம்ப படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுன்னா லைவா எல்லாமே செம்மையா இருந்துச்சு. படம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்ஷனாக லைவா எல்லாமே செம்மையா இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி எல்லாமே, குழந்தைங்க பார்க்குற எல்லாமே ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருக்கு. செம்மையா நல்லா இருந்துச்சு படம். தலைவர் தெரிக்க விட்டா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. படத்தை பார்த்தா புரியும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு படம் அருமையா இருந்துச்சு. ஒரு சமூக கருத்தை புடனில் அடித்த மாதிரி சொல்லணும்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்ட மக்களோட, எளிய மக்களோட வழி என்ன அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்தா நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே ஒன்றா இருப்போம், சமத்துவமாக இருப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.